நம்ம ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஆனா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். நம்ம ஒர்க் பண்றதுலயோ இல்ல நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ள இது அப்புறம் வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒண்ணு சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருந்தா என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல வந்து யோசிச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த விஷயம் பண்ணதுக்கு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து நினைச்சிருக்கீங்க உங்களுடைய ஒர்க்லயோ இல்ல நம்ம லைஃப் சேஞ்ச் பண்றதுலயோ இதெல்லாம் வந்து நினைச்சிருக்கீங்க? எஸ், அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாமா? எஸ், இப்போ நான் வந்து ஒர்க்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பேன். அது ஒரு ஸ்கெடியூல் இல்லாம இருக்கிறதுனால அங்கங்க இருக்கிறதுனால அப்படியே ஸ்டக் ஆகி நம்ம நின்றுவோம். Yes, அந்த மாதிரி நம்ம ஒர்க்ல இருந்திருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். இதை பண்ணியிருந்தா நான் வந்து இந்த இடத்துல வந்து ஹையா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். Yes, அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணலாமா? எஸ், வாழ்க்கை ஷேர் பண்ணலாம். ஓகே, நான் ஷேர் பண்றேன். ஆக்சுவலா எஸ். வந்து இப்போ எம்எம்ஜில படிச்சுட்டு நம்ம பண்றோம். அதாவது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியாம பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே நல்லா தெரிஞ்சு பண்ணியிருந்தா நல்ல பெர்ஃபார்மன்ஸ். சக்சஸ் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கும் அப்படின்ற விஷயத்த நான். சூப்பர். எஸ், வாழ்க்கை ஷேர் பண்ணலாம். எஸ், நான் 2021 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணேன். அது எல்லாமே அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு அங்கே தெரியல இது வந்து ஸ்கில்ஸ் படிக்கணும், இந்த பெருசாக வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து நிறைய ஹை பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பார்த்தேன். அது எதுவுமே இல்லாதனால அந்த ஹை பெர்ஃபார்மன்ஸே இல்லை. அந்த இது ஆரம்பிச்ச இடத்துலேயே தான் நிற்கிது. இப்போ தான் ஒரு சின்ன சின்ன க்ரோத் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த விஷயங்கள் படிச்சிருந்தா நம்ம பிஸ்னஸில் வந்து அதை யூஸ் பண்ணியிருந்தா பெரிய லெவலில் போயிருக்கலாம் அப்படின்றத நான் எனக்கு ஃபீல் ஆகுது. டன். Yes. நம்மளுடைய நாலேஜ் ஸ்கில்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணாததுனால அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம போயிடுது. எஸ், பார்த்தவங்க யாராவது ஷேர் பண்ணலாமா? எஸ், நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளேயே அந்த மாதிரி இது இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது இவங்க கிட்ட இந்த பேசியிருந்தா நம்ம வந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம். எஸ், செல்வன் அவங்க ஷேர் பண்ணலாம். வணக்கம் மேடம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் மேடம். நான் சொல்லும்போது சரி ஒரு நல்ல ஒரு விஷயம், சரி இதனால ஏன்னா எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் தான் நானும் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் இப்போ டெய்லி நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரி என்னைக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏன்னா நம்ம கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் நமக்கு பொறுத்தளவில் வந்து சரி இது கரெக்டுன்ற மாதிரி ஒரு ஃபீல்லே தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து மக்கள்கிட்ட போகும்போது நம்ம பேசி பேச இருக்கும்போது சரி ஏதோ ஒன்று நம்ம கிட்ட வந்து குறையுது, என்ன விஷயம்னு தெரியல. ஏன்னா நம்மள வந்து நம்ம மாற்றி ஏன்னா நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி நம்மளால சொல்ல முடியலன்றத மட்டும் என்னால் ஐடென்டி பண்ண முடிஞ்சது. சரி அதனால நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி என்னடா ஒரு விஷயம் நம்மகிட்ட மைனஸ் ஏதோ இருக்கு, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், பண்ணாதான் நம்ம மக்கள்கிட்ட வந்து இது பண்ண முடியும், நம்ம பர்ஃபார்மன்ஸை வந்து மாற்றியே ஆகணுன்ற ஒரு இதில் இருக்கும்போது தான் எம்எம்சி வந்து எனக்கு கட்டளப்பட்டது மேடம். இப்போ அதில் வந்து அது வந்திருக்கிறேன். இப்போ வந்து இப்போ நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து ஒரு 10% எங்கிட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேன் மேடம். இப்போ அதனால கண்டிப்பாக வந்து 5% என்னால் கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது மேடம். கிரேட், சூப்பர். நன்றி மேடம். எஸ். எஸ், சூப்பராஜ் அவங்க ஷேர் பண்ணலாம். எஸ் மேம். இப்போ தோணுது என்னன்னா முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய சில தகுதி அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணேன். ஸோ என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம ஆள் பிடிச்சி போடுறது, அந்த மாதிரி ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எம்எம்ஜிக்குள்ள வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு படிக்கும்போது தான் இப்போதான் அந்த இது ஓரளவுக்கு நல்ல தெரிய வருது. ஏன்னா அந்த முன்னாடி பண்ண தப்பு எல்லாம் இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணதுனால தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பெரிய அளவு கொண்டு போக முடியல அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. தேங்க்யூ. சூப்பர். எதுவுமே அனலைஸ் பண்ணாம எல்லாமே வந்து ஒரு ஸ்கெடியூல் இல்லாம போனதுனால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இப்போ சூப்பரா பண்றா அப்படின்னு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. எஸ், வேற ஏதாவது ஷேரிங்ஸ் இருக்குதா? எஸ், எல்லாருமே ஷேர் பண்ணலாம். ஹை பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த இடத்துல இதுல தான் கொடுக்கணும் எல்லா இதுலயுமே வந்து நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சிருப்போம். அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாமே ஷேர் பண்ணலாம். எஸ், ஷேரிங்ஸ் இல்லைனா லெசன் போகலாம். நம்ம பெருசாக ஹையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, என்னெல்லாம் தடுக்குது, எதை நம்ம கவனத்தில் கொள்ளணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட கவனத்தில் வச்சுட்டோம்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி நம்ம சாதிக்க நினைக்கிறது நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே தடுத்து ரிசல்ட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்றதுக்கு வந்து நம்ம 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 பண்றது வந்து பண்றாம விட்டுறோம், ரைட்டா? எந்தெந்த விஷயம் பண்ண மாட்டோம், அதனால நமக்கு என்னென்ன பயங்கள்லாம் வரும், அப்புறம் எங்க டென்ஷன் ஆகி நம்ம என்ன வேலை செய்யாம பாதியிலே விட்டுறோம் அப்படின்னு விவரமா ஒவ்வொரு விஷயமா சயின்டிஃபிக்கா ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம். இதுல சிலவங்க வந்துட்டு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதை செய்யாம வாயால வடை சுட்டுட்டு ரொம்ப தைரியமா தில்லு தனாவட்டா கிளம்பிக்குவாங்க. அவங்களுக்கும் இது டென்ஷன் தான் வரும், அவங்களாலையும் இது சாதிக்க முடியாது. ஸோ செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சுட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருக்கோம். ஆனா அந்த விஷயம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ண மாட்டோம். இந்த வாயால வடை சுடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னு சொல்லி வாயால வடை சுட்டு போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம எத்தனை பேர் நம்ம அப்படி இருந்திருக்கிறோம். எஸ்பிகே ஷேர் பண்ணலாம். இந்த வாயால வடை சுடுறது நான் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே பயங்கரமா பிளான் போட்டிருப்பேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ பேரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வருஷத்துக்கு மேலேயும் அப்படியே தான் இருந்திருக்காங்க, எங்கேயுமே அந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. அது பயங்கரமா பிளான் பண்ணுவோம். ஆனால் டீம்ல 2-3 பேர் இருப்பாங்க, அவங்க கேட்டு சொக்கி போயிடுவாங்க, எப்பா என்ன இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்ஷன்ல பார்த்தா எண்ட் ஆஃப் த சாட்டர்டே மீட் பண்ணுவோம். மீட் பண்ணிட்டு பேசும்போது என்ன இப்போ சண்டே பிளான் பண்ணுவோம், அப்புறம் அதுக்கடுத்து சாட்டர்டே மீட் பண்ணும்போது பிளான் பண்ணி பார்த்தா இன்னும் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து இன்ன வரைக்கும் மூஞ்சிக்குள்ள வர்ற வரைக்குமே அப்படிதான் இருந்தது. இந்த பேச்சுல அப்படியே எல்லாமே டீம்ல வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆக்ஷன்ல வரும்போது ஒவ்வொரு நாள் அப்படியே ஸ்லோ ஆகும். திங்கக்கிழமை ஃபயரா இருக்கும், அப்புறம் அப்படியே அப்படியே புதன், அப்புறம் வியாழன் வெள்ளி வரும்போது அப்புறம் அப்படியே ஸ்லோ ஆயிடும். அது 2021 அந்த லாக்டவுன் முடிஞ்சதுல இருந்து ஒரு வருஷம் அந்த ஆக்ஷன்ல இல்லாம இருந்தது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சூப்பர் சார். எஸ் மத்தவங்க ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளே சொல்லிட்டு இருப்போம். எஸ் செல்வானந்தவங்க ஷேர் பண்ணலாம். எஸ் மேம், நானும் இந்த மாதிரி ரொம்ப இருந்திருக்கேன். சார் இன்னொரு அண்ணன் கூட சேர்ந்துட்டு நோட்டீஸ்லாம் அடிப்போம். அடிச்சுட்டு நெட்ஒர்க்ல ஜாயின் பண்ணியாச்சு, உடனே நோட்டீஸ் அடி, அது அடி, இது அடின்ட்டு ஒரு 5 விதமான நோட்டீஸ், 5 பிளான் பண்ணியிருக்கோம் நாங்க. இதை பண்ணிடலாமா அதை பண்ணிடலாம்னு எல்லாம் ரெடி பண்ணி அடிச்சுட்டு ஒரு 1000-2000 நோட்டீஸ் அடிச்சுட்டு அப்படியே உள்ளே இருக்கும். அதை எப்படி கொண்டு போய் கொடுக்கன்னு தெரியாது. லாஸ்டா எம்எம்ஜில சேர்ற வரைக்குமே கடைசியா ஒரு நோட்டீஸ்லாம் அடிச்சேன். ஒரு 2000 நோட்டீஸ் அடிச்சுட்டு அது இன்னும் அப்படியே சும்மாவே கிடக்கு. மக்கள்கிட்ட எப்படி கொடுக்குன்னு கூட தெரியாம அப்படியே கூட போட்டு வச்சிருந்திருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாகவும் தான் இருக்கு. அது சீரியஸா பண்ணியிருந்தா ஏதாவது ரிசல்ட் வந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. எஸ் இப்போ அந்த நாலேஜ் அப்ப நம்ம இல்லாதனால அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். எஸ் இப்போ எம்எல்ஜிக்குள்ள வந்ததுனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே சூப்பர். எஸ் அறிவிலகம் உங்க ஷேர் பண்ணலாம். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அப்படிதான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். நான் எம்டி ஃபோன் பண்ணுவாரு, நீங்க வந்து ப்ராக்டிக்கலா ஒண்ணுமே இல்லையே, தியரிட்டிக்கலா தான் எல்லாமே சொல்றீங்களே அப்படின்னு. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. ஆமா, நீங்க எம்பிஏ, எம்டெக், இஎஸ்ஏ, அதுக்கு என்ன சார் அப்படின்னு. ரைட், ஓகே, தியரிட்டிக்கலா இருக்கு, ப்ராக்டிக்கலா இல்லைன்னா நீங்க எல்லாம் வாங்கி கொடுத்தா தானே பண்ண முடியும், நீங்களே வாயிலே சொல்லிட்டு இருந்தா எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஞாபகம் வருது எனக்கு. தேங்க்யூ. எஸ் சூப்பர் சார். எஸ் கார்த்திகேயன் உங்க ஷேர் பண்ணலாம். மார்னிங் மேம். மார்னிங். ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வேற ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என் கூடயே இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அவர் வந்து ரொம்ப வந்து எக்ஸாஜரேட் பண்ணுவாரு. அவரும் நானும் தான் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம், மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, சரி இது எப்படி பண்றதுன்னு தெரியல, எப்படி ப்ரொமோட் பண்றதுன்னு தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருக்கும். அந்த மாதிரியான இது இருக்கும். பட் அவர் வந்து எப்படின்னா, மீட்டிங்ல உள்ள போகும்போது லீடர்ஸ் மீட்டிங் வைப்போம். அந்த லீடர்ஸ் மீட்டிங்ல போனோடனே நிறைய பேசிட்டு அப்புறம் ஃபைனலா வந்து இவ்வளவு டார்கெட் செட் பண்ணுவாங்க. ஒரு லீடருக்கும் வந்து இவ்வளவு இந்த வாரம் வந்து இவ்வளவு டார்கெட்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது இப்ப சப்போஸ் அவருக்கு வந்து நீங்க வந்து இந்த வாரத்துல வந்து ஒரு 3 பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் கொடுத்துட்டாங்கன்னா, உடனே வெளியில மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு அப்போ ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. வெளியில வந்தோம்னா புலம்பாரு, என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாரு லீடர் அப்படின்னுவாரு. ஏங்க அசிங்கப்படுத்திட்டாரு? 3 கொடுத்துருக்காருங்கன்னா 3 தான் கொடுத்தாரு, எனக்கு வந்து இப்பவே 5 கையில ரெடியா இருக்கு, அப்போ 3 கொடுத்து எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறாரு அப்படி இப்படின்னு பேசுவாரு. அது வந்து எப்படி பாத்தீங்கன்னா, இது வந்து சாட்டர்டே சண்டேஸ் தான் இந்த மீட்டிங் நடக்கும். அடுத்த அந்த ஒரு வாரத்துக்கான டார்கெட்டா அது கொடுப்பாங்க. அது ஆக்சுவலா அந்த மாதிரி சரின்னு நானும் என்ன நினைப்பேன், சரி இவரு பெரிய இதா இருப்பார் போல, இப்பவே 5 இருக்குனாரு, இவரு அடுத்த வாரம் ஈஸியா முடிச்சுட்டு நான் முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு போறாரு, நம்ம இனிமேல் தானே ஒரு ஆளுக்கு தேடணும், என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுன்னு இருப்பேன். நான் என்னோட இதுக்கு ஏதோ ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். அடுத்த வாரம் ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமையில போன் பண்ணுவேன், என்ன சார் முடிஞ்சிச்சா சார்னா, இல்ல சார் இன்னும் முடியல சார், இப்போ முடிஞ்சிரு சார் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகும்போது போனே எடுக்க மாட்டாரு, மீட்டிங்கும் வர மாட்டாரு. அப்புறம் எங்க ஏதுன்னு தேடி பார்த்தா அவர் எங்கேயாவது சுத்தி நிற்பாரு. கேட்டா அந்த 5மே பண்ணிருக்க மாட்டாரு, சுத்தமா 0ல தான் இருப்பாரு. இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அது பார்க்கும்போது இந்த மாதிரி கண்டிப்பா இருக்கக்கூடாது, இது வந்து ரொம்ப தவறான இதுன்னு அது அவர்கிட்ட இருந்து நான் பாடம் கத்துக்கிட்டேன். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை விட அவரை பார்த்தே நான் அந்த லெசனை நான் கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்கக்கூடாது, என்ன இருக்கோ அதை உண்மையா என்ன இருக்கோ அந்த ஃபேக்டை சொல்லிடணும் அப்படின்ற அந்த ஒரு பாடத்தை வந்து அவர்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். அவர் பேர் வந்து ராஜவேல்னு சொல்லிட்டு, ரொம்ப காமெடியா பேசுவார்.
தேங்க்யூ. சூப்பர் சார். நம்மளுடைய இது ஒரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த கூட நம்ம கூட இருக்கிறவங்க இந்த வாயால வட சொல்லிட்டு அதை மாதிரி அப்படி பண்ண போறேன் இப்படி போறேன் நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. எஸ் என் கூடவே இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் இருக்காங்க. உங்க கூட அந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் இருப்பாங்க. எஸ் அந்த மாதிரி எதாவது சொல்லலாம். எஸ் சுப்ராஜ் ஷேர் பண்ணலாம். எஸ் மேம். இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, லாஸ்ட் டைம் ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி தான். ஸோ என்ன நிறைய டார்கெட் பண்ணிடலாம், இத்தனை பேர் பார்த்தலாம் அப்படி இப்படின்னு பெருசாக நம்ம சொல்லுவோம். திருப்பி பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அடிச்சு அந்த மாதிரி அடிச்சுட்டு திங்கக்கிழமை ஒரு நாள், நம்ம செவ்வாய்க்கிழமை ஒரு நாள், 2 நாள் அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வாரத்தை ஃபுல்லாக அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் நிறைய பேச இன்னும் கூட அந்த நோட்டீஸ் அடிச்சது அந்த மாதிரி கூட இன்னும் வீட்டில் கூட நிறையா இருக்கு. அந்த மாதிரி நம்ம பெருசாக சொல்லிடுவோம், ஆனால் அதே செய்ய மாட்டோம். அது இப்போ அந்த ஃபீல் ஆகுது மேம் அந்த லெசன் போகிறப்ப. எஸ் எஸ் ஓகே சார். சாம்லா உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே மேம். வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணி நான் கூட நானும் ஒரு ஃப்ரெண்டுமா சேர்ந்து நோட்டீஸ்லாம் அடிப்போம். நோட்டீஸ் அடித்து கொடுப்போம், டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிடுவோம். ஆனால் கால்ஸ் வந்து அது எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு சரியானபடி தெரியாதனாலேயே அந்த பிஸ்னஸில் வந்து சரியானபடி இது பண்ண முடியும். நாலேஜ் இல்லை, என்ன பேசணும் மக்கள்கிட்ட எப்படி அவங்களை கொண்டு வரணுன்றது தெரியல. அதனாலயே வந்து அதை கண்டினியூ பண்ணாமல் நான் விட்டுட்டேன் அதை. சார் இந்த இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ரொம்ப கொடூரமான விஷயம்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் தைரியம் இருக்காது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணலை அப்படின்னு திருப்பி பார்க்குற தைரியம் எல்லாருக்கும் இருக்காது. தானே போய் சொல்லிக்கிட்டு நான் பெருசாக பண்ணிட்டேன் அது ரொம்ப கூத்தா இருக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம சாக்குப்போக்கு சொல்லிக்கிடுது. ஆக்சுவலி நான் அதனால தான் நான் பண்ணலை இதனால தான் பண்ணலை அப்படின்னு கொடூரமான ஒரு சாக்குப்போக்கு சொல்லுவோம். என்னைக்கு யாருக்கு இந்த உண்மையை பச்சையா வந்து புரிய தெரியுதோ, நான் பேசுறேன் ஆனால் நான் பண்ண மாட்டேங்க, நான் சொல்லியிருக்கேன் ஆனால் செய்யலை, என் தலைவர் அப்ளைன் இப்படி சொன்னாரு ஆனால் செய்யலை அப்படி இந்த பச்சையான உண்மை என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு வந்து தான் நம்ம வந்து உருப்படுறதுக்கே வாய்ப்பு அங்கதான் ஆரம்பிக்கும். நம்ம சரியா பண்ணல அப்படின்னு அங்கதான் நம்ம ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்போம். இன்னொரு விஷயம் நான் பாக்குறது என்னன்னா, நிறைய பேருக்கு இது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது புரிய வருது. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஏன் நீங்க போய் 2 மாசம் 3 மாசம்லாம் அது புரிய முடியல? எதுக்கு வந்து இத்தனை வருஷம் எடுக்கு உங்களுக்கு? இது உண்மை. என் கம்பெனி என்னது, என் லீடர்ஸ் எப்படி ட்ரைனிங் கொடுக்காங்க, அவங்க சொல்றது என்ன செய்யறது என்ன, நான் சொன்னது என்ன நான் செய்யறது என்ன, நான் பெருசா சம்பாதிக்கலாம் அப்படிதான் சொல்றேன், ஆனா சம்பாதிக்க முடியுதா? என் டீம்ல என்ன சுத்தி இருப்பேன்னு சொல்ல இருக்க முடியுதா? இல்ல. ரொம்ப பச்சையா சொன்னா ட்ரெஸ் இல்லாம நீங்க கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க உருவம் எப்படி இருக்குன்னு தெரியும். எங்க கொழுப்பு எங்க நம்ம அசிங்கமா இருக்கும் நமக்கு தெரியும். இது வேற ஒருத்தர் வந்து சொல்லணுமா நம்ம எவ்வளவு ஓவர் வெயிட்டா இருக்கோம் நமக்கு தெரியும். இன்னொருத்தர் இப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுன்னா இந்த பச்சையான உண்மையை நமக்கு அங்க இருந்துதான் முன்னேற்றமே ஆரம்பிக்கும் நான் சொல்றேன். தேங்க்யூ. எஸ் மற்றவங்களும் பேசுறவங்களும் ஷேர் பண்ணலாம். கேமரா முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். யாருக்குமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடுத்தோடனே ஹையா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். எல்லா இடத்துலயும் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் லோவா இருந்திருக்கும். எல்லாருமே ஷேர் பண்ணலாம். எஸ் அறிவிலக நம்ம ஷேர் பண்ணலாம். மாஸ்டர், நான் வந்து ஒரு கம்பெனில சேரும்போது ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை, வேற மாதிரி இருந்துச்சு. அதுல கொஞ்ச நாள் போய் கத்திட்டு அப்புறம் அங்குள்ள ஒருத்தர் வந்து அர்ஜென்ட்டா ஒரு சாம்பிள் பண்ணணும், 150 சாம்பிள், நீ வந்து ஒரு 15 நாள் எடுத்துக்கோ, எனக்கு முடிச்சு பிடிப்பேன் அப்படின்னாரு. சரி முடிக்கிறேன், நீங்க இந்த மிஷின்ல ஓட்டு அதுல ஓட்டுன்னு சொல்லக்கூடாது, கமிட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 7 நாள்ல முடிச்சு விட்டேன். அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்த விஷயம் வந்து ஐஎஸ்ஓ கம்பெனிக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா அல்லக்கை மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்துருப்பேன். 2 பேர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணி அந்த வருஷம் முடிச்ச உடனே அவங்க வெளியில போயிட்டாங்க, வேற கம்பெனி போயிட்டாங்க. ஒருத்தர் அந்த ஹெட் ஆஃபீஸ் போயிட்டாரு. அப்புறம் போன வருஷம் யார்ப்பா பண்ணது, இவங்க தான். அதுல யார் இருக்காங்க, இந்த ஆள் தலையில கட்டிருங்க அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே சுத்தமா தெரியாது, கம்ப்யூட்டர் கூட தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். சரி நம்ம என்ன இதையும் பண்ணி பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அதுல வந்து பண்ண ஆரம்பிச்சேன். உங்களுக்கு எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறம் எங்க செக்ஷன்ல ஒரே ஆள் மட்டும் நான் ஹெல்ப்புக்கு வச்சுட்டேன். அப்புறம் அது பண்ணும்போது லாஸ்ட் நேர்ல அந்த இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், க்ளோசிங் மீட்டிங். தம்பி ஏதாவது காலவாரி விட்டுற மாட்டியா, உன்னை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவரு பெரிய லெவல்ல இருக்குங்க. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், எல்லாம் சக்சஸ் தான் அப்படின்னா. ஆனா முடிச்சு எல்லாம் க்ளோசிங் மீட்டிங் முடிச்சு எல்லாம் சக்சஸ் பாஸ் அப்படின்னோடனே வந்து கை கொடுத்தாங்க 2 பேரும். இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கே தெரியாது, நானே புதுசு, நம்ம மனசுக்குள்ள இருந்து நானே வந்து புதுசு அந்த மாதிரி பண்ணிடுவோம். ஆனா அதிரடியா அந்த ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அதிரடியா வந்து எந்த விஷயத்தினாலும் பண்ணுவாங்க. இந்த விஷயம் எனக்கு கிரேட். நான் வந்து முதல்ல 45,000 இன்டர்நேஷனல் கமாடிட்டி ஹெட் வேலை முடிஞ்சா தெருவுக்கு வந்து என்ன பண்ண தெரியாம தோசை சுட்டு கொடுத்தேன். தோசை எனக்கு வாழ்க்கையில நான் தோசைனா மசாலத்தை சுடுறதே கிடையாது. யூடியூப்ல பார்த்து அந்த பருப்புலாம் வறுத்து அதெல்லாம் பண்ணி நல்ல முறுமுறுன்னு தோசை உள்ள வச்சு அப்படி சுட்டு கொடுத்துட்டேன். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் தோசை அங்கதான் சுட்டேன். ஒரு மரட்டியாரம் சாப்பிட்டு இதெல்லாம் ஆடி அந்த ஒரு நரம்பு எல்லாம் முறுக்கேறி போய் ஒருத்தன் சின்ன பிள்ளையில இருந்து தோசை சுடாதான் இந்த மாதிரி தோசை சுட முடியும். உண்மையில யூ ஆர் கிரேட் அண்ணா. மதராசினா மதராசி தான், யாருக்குன்னா தெரியும் இதானா போது சுட்டா மத தோசை அது வரையும் இருக்கு. கிரேட் லெசன் போலாம். அது சம்மந்தப்பட்ட பயம் அதையும் சரி பண்ணிட்டு அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து தன்னால ஆரம்பிக்கும். இந்த விஷயங்கள்லாம் சரியா பண்ணதுனால சுத்தி இருக்க உறவுகளை வந்து அவங்க ரொம்ப பாதிச்சிரும், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த உறவுகள் பாதிக்கும், பணம் பாதிக்கும், அவங்க என்ன வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சாங்களோ அது அப்படி பாதியில நிற்கும்.
வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு மொபைல் பண்ணிட்டு அந்த செய்யாம அதை தவிர மற்ற என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ எப்படிலாம் சோம்பேறித்தனம் பண்ண முடியுமா பண்ணிட்டு அப்படியே சுத்தி போயிட்டே இருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நினைப்போம். ஆனா வந்து நம்மளே சோம்பேறித்தனம், மொபைல் நோண்டுறது தேவையில்லாம சோம்பேறித்தனம் ஆக்கிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்போம். ஆனா எதுல பண்ணணுமோ அந்த விஷயத்த வந்து கரெக்டா பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நம்ம யாராவது ஷேர் பண்ணலாமா? இது எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா சொல்றது இல்ல, உண்மைதான். எல்லாத்துக்குமே இருக்கு, இல்லன்னு இல்ல, சொல்றது கிடையாது, உண்மைதான். சோம்பேறித்தனம் எல்லாத்துக்குமே இருக்கும். சரி, இப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்குதா, அப்புறம் வந்து செல்ல பார்ப்பான், நேரம் போனதே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. செல்லு வந்த பிறகு அதிகமா சோம்பேறித்தனம், அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்ப வந்து பாக்குறதுல முன்னாடி இருந்தது. புவனேஸ்வரி ஷேர் பண்ணலாம். எஸ் மேடம். ஏதாவது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல, டைம் இல்ல அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டூ டூ லிஸ்ட் வந்து போட்டு பார்த்தோம்னா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து டூ டூ லிஸ்ட் போடும்போது தான் எந்த இடத்துல டைமை கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்கல. வேற ஏதோ ஒண்ணு யூடியூப்ல போய் பார்க்கலான்ட்டு போவோம், கீழே அந்த ஷார்ட்ஸ் வரும், அங்க போவோம், அதுக்கு கீழே அப்படியே போவோம், அப்புறம் டைம் திருப்பி பார்த்தா 40 நிமிஷம் ஆயிடும். இந்த மாதிரிதான் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம்ட்டு இப்ப அதுவும் இப்ப நான் எம்எம்ஜிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இறுக்கி பிடிச்சி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் மாத்துறதுக்கு அப்படி வந்து அது எவ்வளவு பெரிய பேட் ஹேபிட்டா இருக்குதுங்கிறது அப்படி ஃபீல் பண்ணிட்டு இப்ப அதை மாத்துறதுக்கு அப்படி ஒரு 2 வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு உடனே வெளியே வந்துடுறது. என்ன பார்த்துட்டு இருந்தாலும் சரி அப்படியே டக்குன்னு வெளியே வந்துடுறது. அந்த மாதிரி விஷயம். ஆனா இது ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தப்புன்னு வேற எதுலயோ ஒண்ணு போயிட்டு டக்குன்னு அந்த இடத்துல போனா அந்த மைண்ட் வந்து வேலை செய்யுது. அதனால பிக்சட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து போனோம். எங்கெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சப்ப இதுதான் என்னோட மெயின் பிரச்சனையாவே இருந்துச்சு எனக்கு. தேங்க்யூ மேம். தென் புவனேஸ்வரி 2 விஷயம் ஆட் பண்றேன். ஒண்ணு வந்து உங்க ஆப் எல்லாம் ஒழிச்சு வச்சிருங்க. யூடியூப், வாட்ஸ்அப்லாம் கையில் பட்ட உடனே ஓப்பன் பண்ண மாதிரி வைக்காதீங்க. 2-3 ஃபோல்டரை போட்டு உங்களுக்கு எப்போது வேணா தேடி பிடிச்சி உள்ள போய் பார்க்கணும். நான் அப்படிதான் 3 ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கேன். இல்லைனா போனை சும்மா கையில் எடுத்து பார்த்த உடனே ஒரு அமுக்கு, ஏன் அமுக்குறோம், எதுக்கு அமுக்குறோம் தெரியாது, ஒரு அமுக்கு அமுக்கிறோம், அப்புறம் எங்க போகணும்னு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இதை விட்டு வெளியே வரதுக்கு அதான் வாய்ப்பு. நோட்டிபிகேஷன் கம்ப்ளீட்டா தூக்கிடுங்க. அன்லெஸ் சென்ட்லிங்கிறப்ப வெளியே இருக்குன்னா பரவாயில்ல. ஏன்னா நோட்டிபிகேஷன் வேலை செஞ்சுட்டு கரெக்டா வரும். நான் எப்போ உள்ள போய் பார்ப்பேனோ அப்பதான் பார்ப்பேன். நீ நினைச்சப்படலாம் நீ வந்து நோட்டி பார்க்க வைக்க முடியாது. அப்படிங்கிறது 2. 3வது, புவனேஸ்வரி சொன்னது டூ டு லிஸ்ட் கிடையாது. அது வந்து நீங்க ஒரு நாள் ஃபுல்லா 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் என்ன சரிங்கன்னு எழுதுங்க. எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தண்டவளம் எல்லாம் வண்டவளத்துல ஏறுவாங்களா, வண்டவளம் எல்லாம் தண்டல் ஏறணும். அப்பதான் நம்ம எவ்வளவு கேவலமான ஒரு நாளை நம்ம கடத்திட்டு இருக்கோம், ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு வேஸ்ட் பண்றேன்னு தெரியும். அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணதுக்கு முயற்சி பண்ணலாம். பெருசா எப்படி சாதிக்கலாம் அந்த லெசனை நம்ம படிச்சோம். அது மாதிரி எல்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை முதல்ல தப்பு என்ன பண்ணுதுன்னு தெரியணும். அப்பதான் அதை சரி பண்ணதே முடியும். ஓகே, தேங்க்யூ. அதாவது இப்ப மாசம் சொன்னதான் அந்த யூடியூப் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறேன். மேல அந்த இதுல எங்கேயுமே இருக்காது. கீழே போய் சர்ச் பண்ணாதான் அந்த யூடியூப் வரும். பட் ஆனா நாம சம்திங் எதையாவது நம்மளோட பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸே நம்ம போய் பார்க்க போறோம் அப்படின்னா கூட கீழே அந்த இது வந்து நம்மளுக்கு அந்த ஷார்ட்ஸ் ஏதாவது காமிக்கும் போது போயிடுது. இதுக்கு முன்னாடி இருந்தா அப்படி போயிடுவோம். மாஸ்டர் சொன்ன மாதிரி எனக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பெருசா எப்படி சாதிக்கலாம் அந்த செஷனை பார்த்து 1 வீக்குள்ள நம்ம என்ன பண்றோம், என்னென்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றோம், அந்த ஒரு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து போட சொன்னாங்க. அந்த ஹோம்ஒர்க்கை போட ட்ரை பண்ணும் போதுதான் நான் எவ்வளவு மோசமா இருந்திருக்கேங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சு. அது வரைக்கும் எனக்கு டைமே இல்லை, எனக்கு மட்டும் ஏன் ஆண்ட வந்து இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்குமே, இன்னும் நல்லா நான் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் நம்ம மறைச்சு வச்சிருக்கோம். நோட்டிபிகேஷன் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம பர்சனலா நம்ம போய் நம்மளோட பிசினஸ் சம்பந்தப்பட்டதுன்னு பார்க்கும்போதும் அந்த அல்காரிதம் மாறவே மாட்டேங்குது. வேற யாராவது குழந்தைங்க மொபைல் பாக்குறது அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அந்த அல்காரிதம் மாறாம நம்மளோட அந்த நம்ம டெம்டிங் ஆகிற விஷயங்கள், சீரியல்ஸ், இது எல்லாமே இன்னும் மாறாம அப்படியே இருக்காது. இன்னும் நாள் ஆக, ஏன்னா நம்ம யூடியூப்ல கம்மியா தான் பாக்குறோம். ஒரு 2 வீடியோ பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். அந்த அல்காரிதம் நம்மளுக்கு மாறவே மாட்டேங்குது. ஸோ அந்த நோட்டிபிகேஷன் இதெல்லாம் பாக்குறப்ப இருந்துச்சு. ஆனா நம்மளோட செல்ஃபை நம்ம மாத்திக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கும் போது அந்த விஷயத்த நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். தேங்க்யூ மேம். புவனேஸ்வரி, ஒரு விஷயம் எல்லாரும் நினைச்சுக்கோங்க. நீங்க உங்க எதிரி யாரு, உங்க எதிராளி யாரு, நீங்க யார் கூட போராடுறீங்க, அவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க, உங்களை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்காங்கன்னு தெரிஞ்சுக்காங்க. நான் யாரை சொல்றேன் தெரியுமா? யூடியூப், ஃபேஸ்புக், ரீல்ஸ் தான் சொல்றேன். அவங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி, எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் தெரிஞ்சுக்காங்க. முதல்ல உங்க மனசுல என்னெல்லாம் ஓடும், எதை கண்டா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு உங்களை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப எப்போ கொஞ்சம் அரைங்குறம் டான்ஸ் உடனே அமைக்கிறோம், உடனே அமைக்கிறாங்க. சமையல்லாம் உடனே அமைக்கிறோம், உடனே அமைக்கிறோம். சீமான் என்ன சொன்னாரு தெரியுமா, டக்குன்னு அமைக்கணும் முடிச்சிடும். ஏன் நம்ம ஜாதிக்கு பிரச்சனைடா அப்படின்னு டக்குன்னு அமைக்கிறோம். நம்ம தலைமை ஏதோ பேசுறாடா, விஜய் அமுக்குடா அப்படின்னு. இது எல்லாம் அதுவும் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கு. நீங்க மொபைல்ல போயிட்டு உங்க லிங்க் பார்க்கலான்னு போவீங்க. ஆனா ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே ஹோம் பேஜா காட்டுது. ஹோம் பேஜ் காட்டாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை காட்டும். நீ எதுக்கு மொபைல் எடுத்து மறந்து அங்க அமைக்க நம்ம எங்க போயிருவோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தெரியும் எதுக்கு நான் மொபைல் எடுத்தேன் அப்படின்னு மறந்து போயிடும். உள்ளுக்குள்ள ஒரு துணைச்சிட்டே இருக்கும். முதல்ல எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்காங்க. அந்த எதிரி உங்களோட எவ்வளவு இன்டெலிஜென்ஸ், லட்சக்கணக்கான கோடி ரூபா செலவழிச்சு நம்ம மைண்ட் எப்படி கேப்சர் பண்ணலாம். நீ வேலை ஜோலியெல்லாம் விட்டுட்டு ஏன் ரீல்ஸை பாரு, நான் சம்பாதிக்கணும், நீ நாசமா போ,
நான் சம்பாதிக்கணும். அப்படிதான் இந்த கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. முதல்ல யாரு கூட மோதுறீங்க, அதுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்காங்க, இல்லாட்டி அது கூட சேர்ந்து நம்மளால அழிஞ்சு போயிடும். ஓவர். கார்த்திகேயன் உங்க ஷேர் பண்ண சுதாஜ் வெயிட் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த இந்த மாதிரி இது வந்து எப்படின்னா, நான் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து சரி இது நம்ம செய்ய போறோம், இது செஞ்சுட்ட உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட். அது சின்ன வேலையா தான் இருக்கும். ஜஸ்ட் யாரையோ பாக்குற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கா தான் இருக்கும். அது முடிச்ச உடனே மைண்ட்ல ஒரு அந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்தோடனே அதுக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு 1/2 hour ஒரு 1 hour ரெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த அந்த பர்டிகுலர் 1 hourக்குள்ள வேற எந்த வேலையும் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து நினைச்சிருக்கேன். பட் ஒன்ஸ் நம்ம எம்எம்ஜில வரும்போது நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது நம்ம பண்றதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல, நிறைய விஷயம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற அந்த ஒரு சிச்சுவேஷனும் நமக்கு அந்த மாதிரி கொஞ்சம் சில சமயம் ஒஸ்டா போகும்போது தான் நான் படிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வருது. கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கிற வரைக்கும் அதை பத்தின அந்த இம்பார்ட்டன்ஸோ அதை பத்தி எனக்கு தெரியல. பட் சில சமயம் அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது தான் வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம போற இது வந்து சரி கிடையாதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மைண்ட்ல என்ன தோணுதுன்னா, சரி நம்ம ஒர்க் பண்ற அந்த இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாம நமக்கு சேஞ்சஸ் எதுவும் நடக்காதுன்றது புரிஞ்சுக்கிட்டேன். பட் அது மெயின் ரீசன் வந்து எம்என்ஜில உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புரிதலே எனக்கு வந்தது மேம். தேங்க்யூ வெரி மச். சூப்பர் சூப்பர் சார். சத்தியமூர்த்தி உங்க ஷேர் பண்ணலாம். நான் 2 விஷயம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஏதோ ஒன்று சர்ச் பண்ண போவோம் கூகுள்ல, அப்புறம் பார்த்தா ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். நம்மளே தெரியாம நம்ம தேடுறதை விட்டுட்டு போய் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் நான் நேற்று வந்து ஒரு ஏடிஎம் போனோம், 9 மணிக்கு முடிவு பண்ணேன். பார்த்தா ரீல்ஸ் பார்த்து 10 மணி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஒரு மணி நேரம் ஒரு ரீல்ஸ் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஆனா பார்த்தா 1 மணி நேரம் போயிருக்கு. எவ்வளவு டைம் வந்து போகுது, அந்த மாதிரி வந்து நான் பாக்குறேன். இதுல இருந்து வெளியில வரணும். இந்த விஷயத்துல நிறைய டைம் வந்து எடுக்குது. ஷேர் பண்ணலாம். நம்ம இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா அந்த புக்ஸை பத்தி நான் நிறைய ஆடியோ புக் கேட்பேன். அது கேட்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்து அந்த புக்ஸ் ரிலேட்டடாவே நிறைய இது போயிட்டே இருந்தாலும் அதுலயே நிறைய அந்த மொபைல் அடிக்ட் ஆக்கி விட்டுருக்கோம். நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அது ரிலேட்டடா வந்துகிட்டே இருக்குது. அதுலயே அடுத்த புக் என்ன இருக்கும் அப்படின்னு போக நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். நல்லா தெரியுது. போன் யூஸ் பண்றது கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். டன் மேம். முருகேஷன் உங்க ஷேர் பண்ணிக்கலாம் சார். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து சோசியல் மீடியா பர்ஃபெக்டா நினைச்சு செயல்படுத்திடுறோம். அந்த மாதிரி ஏன் மாஸ்டர் நம்மளால இருக்க முடியல? இப்ப நம்ம ஒரு ஸ்டேஜரை போய் பாக்குறோம் அப்படின்னா நம்ம சோசியல் மீடியா நம்ம எங்க இருக்கோம் என்ன நினைக்கிறோம்னே தெரியாது. ஆனா கரெக்டா நம்ம கேப்சர் பண்ணி நம்மளோட மைண்டை நம்மளோட மூளையை செலவு பண்ணி கொண்டு போய் நாசமாக்கி விட்டுருது. அந்த மாதிரி ஏன் நம்ம வந்து மற்றவங்களை பண்ண முடியல? ஏன்னா நம்ம நல்லதான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு ஸ்டேஜரை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நம்மளால ஏன் மாஸ்டர் ரீட் பண்ண முடியல? அது எப்ப மாஸ்டர் முடியும்? அந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் சிப்பை பொறுத்து விட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறேன் மாஸ்டர். இல்ல எனக்கு தெரிஞ்ச உடனே அவங்கலாம் எவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்காங்களோ, எப்படி டைம் வந்து மக்களை புடுங்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க படிச்சுட்டு இருக்காங்களோ, செஞ்சுட்டு இருக்காங்களோ, அவ்வளவு ரிசர்ச் பண்றாங்களோ, அதே மாதிரி நம்ம அவ்வளவு டைம் கொடுக்குமா? இப்ப ஸ்டேஜ்ல என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ண நேத்து நான் ஒரு பிகாசோ இல்லையா, ஃபேபுலோ பிகாசோக்குள்ளது அது என்ன அந்த கோர்ஸ் நேத்து போட்டது கோர்ஸ் குரூப்ல இருக்கா? ஃபேபுலோ பிகாசோ சொல்றாரு அந்த அது படிங்க என்னன்னு. அந்த மாதிரி அந்த டெக்னிக்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு டைம் கொடுக்குறது இல்லையா? இப்போ வந்து நம்ம 10/10 இன்விடேஷன் படிச்சோம், எப்படி இல்லாம இன்வைட் பண்றோம். ஆனா நம்ம 10/10 இன்விடேஷன் கொடுக்கும்போது 30 பேர்ல 26 பேர் ஏன் சொல்லுவாங்க. அப்ப அந்த அதை படிக்கிறது அதுதானே நம்ம படிக்கணும், அதுதானே நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டப்படி என் போய் கேட்டனா ஓடுவான். ஒண்ணு இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும், எதிர்த்து வரணும் அப்படின்னு காட்டணும். பாருங்க புவனேஸ்வரி சொன்ன மாதிரி இப்பெல்லாம் எம்எம்ஜி ஷார்ட்ஸ் தான் காட்டுது. ஏன்னா அவன் எம்எம்ஜி ஷார்ட்ஸ் பார்க்கும்போது உனக்கு எம்எம்ஜி தானே பிடிக்கும், அப்ப எம்எம்ஜி பாரு, எதையாவது பாரு, எங்க கூட நீ பேசிப்புல இரு, நீ வேற எங்கேயும் போகாத, உனக்கு எம்எம்ஜி பிடிக்கல அந்த எம்எம்ஜி எப்படியாவது நீ பேசிப்புல இரு, என் கூட தான் இருக்கு. இதுதான் இது பண்றது. ரெண்டாவது வந்து இவங்க இவ்வளவு ஷார்ப்பு என்னன்னா ஃபேபுலோ பிகாசோ, the more techniques you have less you have to worry about it. பிகாசோ சொன்னது, நீங்க எவ்வளவு டெக்னிக்ஸ் படிச்சிருக்கீங்களோ அவ்வளவு டென்ஷன் குறைய இருக்கும். இது எனக்கு அப்பட்டமா அப்படி நேற்று மதியம் புக் படிச்சுன்னு டக்குனு தூக்கி வருது. ஆடம் அப்பா எவ்வளவு பெரிய விஷயம் இது. சார் நம்ம எப்படி இன்வைட் பண்ணணும், இந்த கூத்துக்களை வந்து நம்ம எப்படி வெளியே வருது, இவங்களோட ஆபத்துல இருந்து எப்படி வருது நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஏன் அதுல முழுக போறோம், நம்ம ஏன் அதுல இருக்க போறோம், வெளியே வந்துடலாம். நம்ம அந்த ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்க்கும்போது அசிங்கமா தெரியணும், அப்படி எனக்கு தெரியுதாதான். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்த்து உங்க உறவுகளையும் நீங்க முடிச்சுட்டு வரீங்க. ஒய்ஃபு கூட குழந்தைங்க கூட வீட்டுல பேசுறதை விட்டுட்டு அந்த ரீல்ஸ் உட்காந்து பார்த்துட்டு அது பாம்போட பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு தெரியாது இந்த ரீல்ஸ். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கு டென்ஷனே வரும், என்னடா நம்ம பிள்ளை ரீல்ஸ் பார்க்க இல்ல உன்னைய பார்த்து பார்த்தா தான் என்னையே சொல்ற மாதிரி இருக்கு மாஸ்டர்.
இல்ல இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்கும் நான் சொல்றது எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், எல்லாம் சேர்த்து சொல்றேன். என்ன நமக்கு நாமே காரி துப்பிக்கிட்டு வேலை பார்க்க வேண்டியதானே. அதான் ரைட்டு. நான் ஹேண்ட் ரைஸ் பண்ண விஷயம் என்னன்னா, எதையாவது இந்த நம்ம பண்றோம்னு நினைக்க பண்ண மாட்டோம் இல்லையா, அது கொடூரமா பண்ணிருங்க, ரொம்ப கொடூரமா பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம உடம்பையும் மனசையும் ஈவ இறக்க பார்க்காதீங்க. யார் மேல? நம்ம மேல. மத்தவங்களை ஈவ இறக்க, நம்ம மேல ஈவ இறக்க பார்க்காதீங்க. நேற்று காலையில 6 மணிக்கு நல்ல குளிரு, மழை கொளுத்து வாக்கிங் போகணும். எங்க மலையில தான் போகணும். பைக் எடுத்துட்டு நனைஞ்சுக்கிட்டு கை காலம் ஆட ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே உடனே அங்க போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் மலைக்கு மேலே ஏறி அப்புறம் அந்த மலையில நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த நடக்க உடம்பு சூரியேறி அந்த மலைக்கு தெரியல. நான் பண்ணது ஒரே ஒரு விஷயம், உனக்கு கம்ஃபர்டபுளா வீட்டுல தூங்கணுமோ அப்படியா, சரி வா நீ என்ன பண்ற அப்படி கூட்டு போனேன். யாரா? என்னைய கூட்டு போயிட்டு அந்த மலையில நனைஞ்சு 2 கிலோமீட்டர் மலையில ஏறி அங்க போய் பார்த்தா கடந்து திறக்கல. திரும்ப நடந்து வந்து கை காலம் ஆடி நடக்க முடியாம வெயிட் பண்ணி அந்த அருவியெல்லாம் பார்த்துட்டு அந்த மலையை பார்த்துட்டு வரும்போது சந்தோஷம். கொடூரமா நடந்துக்காங்க. நம்ம கூட கொடூரமா நடக்கும்போது இதை பழக்கமா வச்சுக்காங்க. அது தினமும் பழகுங்க. சுடுதண்ணில் குளிக்கணும்னு தோணுதா பச்சை தண்ணி தள்ள ஊத்துங்க. நல்ல சாப்பிடணும்னு தோணுதா மோசமா சாப்பிடுங்க. ஒண்ணுமே இல்லாட்டினா எப்படினாலும் சாப்பிடுங்க. இது ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம செய்யற விஷயத்த நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நான் படிச்சுக்கிட்டது. தேங்க்யூ. சுப்ராஜ் உங்க hand raise மாஸ்டர் பண்ணீங்க. எங்களுக்கு மாஸ்டர் எங்களுக்கு போறதே மோசமான சாப்பாடு தான் மாஸ்டர் போட்டாங்க. இதை விட்ட வேற வழி இல்லைங்க மாஸ்டர். இல்ல நான் சாப்பாடுன்னு சொல்லல, எல்லாமே இப்ப கம்ஃபர்டபுளா இப்போ இப்படி படுத்துக்கிறது நல்லா இருக்கு. இந்த தலைவணியை தூக்கி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுத்தா இன்னும் சூப்பரா இருக்குன்னா அப்படி பிடிக்காதீங்க. அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கணும், உனக்கு தூங்காத நீ அப்படி. இது என்னன்னா இந்த கம்ஃபர்டபுளும் சந்தோஷத்தை, ஏன்னா உடம்பு எல்லாமே நம்மள கம்ஃபர்ட் நோக்கி போகும். மூளை வந்து ஏய் கவனம் நீ நல்லா இருந்துக்காப்பா, நீ முதல்ல தப்பிக்கணும். அப்படிதான் நம்ம மூளை நம்மளை வளர்த்துருக்கு. அது நம்மள சேஃபா வைக்கணும் ஃபர்ஸ்ட். நல்லது கெட்டது அப்புறம். சந்தோஷம் கம்ஃபர்டபுள் இதான் ஃபர்ஸ்ட் பார்க்கும். தம் அடிச்சா எவ்வளவு அழகா தெரியுமா, அப்படியே இழுத்து விட்டு போது ஒரு புகையில வரும்போது ஒரு ஃபீல் கிடைக்க தெரியுமா, அதுதான். பிறகு நாசமா போவோம், அது முக்கியம். இப்போ நமக்கு என்ன நல்லா இருக்கு அப்படிதான் செய்வோம். அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம். தர்மம் சுப்ராஜ் சார் முன்னாடி தான் சார் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் இருக்கா பாப்போம் அப்படின்னு நினைப்போம். முன்னாடி அப்பதான் ரீல்ஸ் அந்த மாதிரி போன் எடுத்தோடனே அடுத்தடுத்த அப்ளிகேஷன் வர பார்த்துட்டு டைம் கரெக்டாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடிடும். அந்த மாதிரி தான் முன்னாடி. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா கொடூரமா அதுக்கு நம்ம இறங்கி செய்யணும் சார். அந்த விஷயத்த பாக்குறேன். இதுல ஒரே விஷயம் பாத்தீங்க, கொடூரமா நான் செய்யணும். எனக்கு தெரிஞ்சு நான் கேக்குது என்னன்னா, நாசமா போறதுக்கு கொஞ்சம் டைம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா மனசுலயும் அந்த வக்கர புத்தி கொஞ்சம் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தொல்லை பண்ணாது. நான் மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் இந்த நாசமா போறதுக்கு சோம்பேறித்தனத்துக்கு டைம் வச்சிருக்கேன். அப்போ வந்து எந்த வேணாலும் பாத்துக்கிட்டு அப்படியே ரீல்ஸ் பாத்துக்கிட்டு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு ஒரு அலர் அடிக்க 4 மணி ஏய் போதுடா சரி ஓகே ரைட் அப்படி எந்திரிச்சிருந்தேன். அதுலேயே மூழ்கி போகிற பக்கம் அப்படி கம்ஃபர்டபுளா டைம் வச்சுக்காங்க. எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் நம்ம டயட் கிட்ட எல்லாம் போட்டோம்னா சும்மா இருங்கப்பா 2 எந்த திரும்ப வடப்பா நல்லா இருக்கு, 2 பர்கர் பிஸா நல்லா இருக்கு, ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்பா மனசு நிம்மதியாயிட்டு. அப்புறம் அடுத்த நாள் கிடந்து படம் அந்த உடம்பு குறைக்கிறதுக்கு கண்ட குப்பி தின்னுட்டு உள்ள. பட் சமையல் வந்து சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்களா, நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் நல்லதுதான். ஆனா ஆத்மா ஒண்ணு சாந்தி அடையும் தெரியுமா, அப்பா இதெல்லாம் சாப்பிட்டு மனசு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அது ரொம்ப உங்களுக்கு தொல்லை பண்ணாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ரீல்ஸ் பார்க்கறதுல வந்து எனக்கு பார்த்துட்டு இருப்பேன், ரொம்பலாம் பார்க்க மாட்டேன். ஒரு 2 ரீல் பார்க்கும்போதே எனக்கு மாஸ்டர் சொல்ற வாய்ஸ் வந்து அலாரம் மாதிரி மைண்ட்ல வந்துடும். அதனால ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்பெல்லாம் என்னன்னா அந்த ரீல்ஸுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்பாங்க, அது கேட்டா இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. அதனால நான் ரீல்ஸ் பார்க்கறதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன், அது பார்க்கறது கிடையாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது தப்பி தெரியாம அழுத்திட்டு வந்தா கூட கண்டினியூஸா அதுதான் வந்துட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் ஒரு தடவை மாஸ்டர் சொன்னாரு, நோட்டிஃபிகேஷன் வரதே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுங்க, அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டேன். நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் யூடியூப் ஓப்பன் பண்ணா மாஸ்டர் ரீல் ஏதாவது போட்டிருக்காங்களா, எம்எம்ஜிலேருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, அது பார்க்கறது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். அதுவும் நான் சொல்றேன், உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அதை பாருங்க. சரி தன்மா கோச்சஸ் 4 நிமிஷம் இருக்கு. லாஸ்ட் 4 மினிட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் இதுல வந்து என்னெல்லாம் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போறோம் ஷேர் பண்ணலாம். எஸ் ஐயன் உங்க ஷேர் பண்ணலாம். வாயில வட சொல்லக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நிறைய நாள் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அந்த பாயிண்ட் நீங்க என்ன எடுத்துக்கிறேன். டன். எஸ் ஓகே புவனேஸ்வரி இருக்க ஷேர் பண்ணலாம். அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து ட்ரை பண்ணணும். நம்மளுக்கு எது வந்து ஒத்துக்குதோ அதுக்கு வேற ஏதாவது, இப்போ மாஸ்டர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம்னா அதை இறுக்கி பிடிச்சி வேற மாதிரி ட்ரை பண்ணணும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டா மைண்ட் என்ன கேக்குதோ அதை நம்ம செய்யணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத இன்னைக்குல இருந்து ஃபாலோ பண்ண போறேன். சூப்பர். அன்பழகி உங்க ஷேர் பண்ணலாம்.
Yes. வாயால வடை சுடக்கூடாது, அதை எடுத்துக்கிறேன். அடுத்தது நமக்கு நாமே ஆப்போசிட்டா கொடூரமா நடந்துக்கணும் சில விஷயங்கள் அப்படிங்கறது எடுத்துக்கிறேன். எஸ் கிரேட். ஒரு சுத்தமா சின்ன சின்ன அரிசி விஷயம், இந்த இந்த பிடிக்காத விஷயம், சின்ன சின்ன விஷயம் எப்படிலாம் ஃபாலோ பண்ண அப்படின்னா, டீ குடிங்க, சீனி போடாம குடிங்க, அல்லது டேஸ்ட் இல்லாத குடிங்க, பிளாக் காஃபி குடிங்க, தயிர் உப்பு போட்டு செம்மையா இருக்கும்னா தயிர்ல உப்பு போடாம சாப்பிடுங்க. அப்படி என்னென்னலாம் உங்களால அன்கம்ஃபர்டா பண்ண முடியுமோ அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி 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 பழகிருங்க. அப்புறம் வந்து நம்ம டக்குன்னு நினைக்கும் போது பண்ணிடுவோம். தேங்க்யூ. முத்தமிழ் அரிசி சொல்லுங்க. டைம் நம்ம தேவையில்லாத வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். ஓகே சூப்பர். ராஜேஷ் சரணம் சொல்லலாம். சரி, நம்ம மேல ஈவு இருக்க இல்லாம கொடூரமா நடக்கணும், அதே மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு எஸ் சூப்பர். அறிவிலங்க நம்ம ஷேர் பண்ணலாம். நம்ம டெய்லி ஒவ்வொரு மணி நேரமும் என்ன பண்றேன் நான் செக் பண்ணிக்கிறேன். எஸ் சூப்பர். சத்யமூர்த்தி அவங்க ஷேர் சொல்லலாம். இல்ல நம்ம செய்ய விடாம இருக்கிற பயத்தை வந்து நம்ம தடுக்கணும் உள்ளுக்குள்ள. அதுக்கப்புறம் நம்மளே பேசிக்கணும். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது இது தேவையில்ல மாசம் இந்த மாதிரி கொடூரமா பேசிக்கணும். நமக்கே நம்ம பேசிக்கணும். எஸ் ஓகே. அமுதவழி சொல்லலாம். இழப்பெல்லாம் முதல்ல ஒழிச்சு வைக்கணும் அப்படின்றத எடுத்துக்கிறேன் மேடம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடாதுன்றதை எடுத்துக்கிறேன் மேடம். எஸ் சூப்பர். கலைவாணி அவங்க சொல்லலாம். நான் எனக்குள் கொடூரமாக நடக்கணும். என்னென்ன விஷயத்துல வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோமோ அது இல்லாம நம்மளே வருத்திக்கிட்டு எல்லா விஷயமும் பண்ணணும், சொகுசா இருக்கணுங்கிறது நினைக்க கூடாது. ஏன்னா இந்த விஷயம் வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணாலே செல்லு பாக்குறது, வாயால வடை சுடுறது, இந்த விஷயங்கள் அடுத்த அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம என்ன பண்றோம், இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். ரைட்மா, இதுல ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்காங்க. நீங்க யூடியூப், ஃபேஸ்புக், ரீல்ஸ் எது உங்க முன்னாடி வந்தாலும் சரி, உடனே ஒண்ணு பாருங்க, இது எனக்கு தேவையா. ஓகே. விஜய் வந்து நமக்கு அந்த குழந்தைகிட்ட பேசும்போது எப்படி பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டுருவோம். இது எனக்கு தேவையா. விஜய் வந்து அந்த குழந்தைக்கு நல்ல பண்ணாரு, அரசியல் நமக்கு தேவையா. ரைட். என்னத்தை கொண்டு காட்டாலும் சரி, இது எனக்கு தேவையா. எனக்கு எப்படி கல்யாணம் முடிஞ்சு தெரியுமா? ரீல்ஸ் 5500 பேர் பார்த்துருக்காங்க, உடனே போட்டாங்க. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ என்ன பண்ண போற? அவன் கல்யாணம் முடிஞ்சா போயிட்டா அவன் யூடியூப்ல சம்பாதிச்சு செம்மையா இருக்கான். உடனே சோத்துக்கு என்ன பண்ண? நீ என்ன கேள்வி கேட்டாலும் அது ஏன், இது நான் பார்க்கணும், இது ஏன் பார்க்கணும், இது எதுக்கு பார்க்கணும்? நானும் ரீல்ஸ் பார்ப்பேன். அந்த ரீல்ஸ்க்கு கான்ட்ரடிக்ஷனா இது எவ்வளவு தப்பா சொல்றாங்க. அப்போ நான் பார்க்கறது எனக்கு வேல்யூ இருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது தப்புன்னு சொல்றது. எதை செஞ்சாலும் சரி, பாத்திரம் கழுவிட்டீங்களா, இது எனக்கு கழுவணுமா, இது நான் ஏன் கழுவணும்? ஏய் அடுத்த சோத்துக்கு அப்படியா, ரைட் கழுவ. வீடு தரைக்குமா, நான் தான் தரணுமா, வேற எந்த தரணுமா? இல்ல விட்டுறாங்க, கழுவி துடிச்சு மடிச்சு வச்சு சுத்தமா. ரைட் ஓகே. சோத்துக்கு ஆமா சரி, அது குப்பையில போட்டு சோத்துக்கு என்ன பாரு, அல்லது வேற ஆள் வேலைக்கு வைக்கலாமா, அல்லது இதை நாளைக்கு பண்ணலாமா, இது எப்படி செய்யலாமா? எதை செஞ்சாலும் கேள்வி கேளுங்க. இது எனக்கு தேவைதானா? தினமும் உட்காந்து நல்ல கார் கழுவி எனக்கு நல்ல சுத்தமா இருந்தா தான் பிடிக்கும். அதெல்லாம் சரி, நான் ஒரு 500 கொடுத்தா என்ன கழுவி போறேன், அது 500 ரூபாய்க்கு நீ வேற ஏதாவது வேலைப்பாடு. சாரி, அந்த கேள்வி வந்து நம்ம என்ன செஞ்சாலும் தேவையா அந்த கேள்வி மட்டும் கேட்டே இருக்கணும். ஓகேவா? எஸ் மாஸ்டர். அது செல்லு பாக்குறோம். உண்மையிலே செல்லு பாக்குறதுனால உறவுகள் நிறைய வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை நிறைய ஜாஸ்தியாகுது. எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் நமக்குள்ள நம்ம வந்து கொடூரமா நடந்துக்கணும். தேங்க்யூ மாஸ்டர். சரிம்மா, வேணா சொல்லுங்க. 7:40 ஆச்சு. வினோதா ஷேர் பண்ணலாம். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அன்கம்ஃபர்டபிள் ஜோனுக்கு வந்து வரணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். ஃபேண்டாஸ்டிக்மா, சூப்பர். தத்தி சொல்லுங்க. நமக்கு மோர் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருந்தா நம்ம லெஸ்ஸா ஒரி பண்ற ஆளா மாறிடலாம் சார். ஃபேண்டாஸ்டிக். அந்த ஒரு கோட்ஸ் வந்து செமையா பிடிச்சிருக்கு. ஓகே, தட் கோ டு கோச். கல்ச்சர் போலாம். கல்ச்சர் பாயிண்ட் 155. நம்ம வந்து எப்பவும் என்ன குப்பையை பார்த்துட்டு இருக்கோம், யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா நம்மளை கண்டுபிடிக்கணும், கையும் களமா பிடிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம டைம் பாஸ் பண்ற விஷயங்கள் வந்துட்டு டைம் பாஸ் பண்ற சில நாட்கள், சில மணி நேரங்கள் வந்து பல வருஷங்களா மாறிடும். அதனால வந்து எப்பவும் கவனமா இருக்கணும். டன். நாளைக்குள்ளதும் சொல்லிருங்க. ஒரு 2 நாளுக்குள்ள சொல்லுங்க. நாளைக்கு மார்னிங் என்னது, நாளைக்கு மார்னிங் என்ன செஷன் இருக்கு? ஒரு 2 நாள் காலைல 7 மணி, அப்புறம் ஈவினிங் என்ன இருக்குன்னு சொல்லிருங்க. எல்லாரும் கூப்பிட்டு. சார் நாளைக்கு காலையில இலுமினாட்டி செஷன் 7 மணிக்கு இருக்கு, ஃப்ரீ செஷன். 8 மணிக்கு பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் செஷன். 10ஆம் தேதி 7 மணிக்கு பெருசா எப்படி சாதிக்கலாம், 8 மணிக்கு லைவ் செஷன்.